ஓசை பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பலி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. ஆக மகிழ்வோம் என்று
அக்களிப்போம். அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே மகிமை புகழுமக்கே. என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. தந்தை மகனாவியே மகிமை புகழுமக்கே. என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே பலி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே பலி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் என்று அக்களிப்போம். அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நல்ல எண்ணங்களால் புது வாழ்வை பெற அழைக்கும் இன்றைய வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் இறை ஆசியோடு அழைக்கின்றோம். எண்ணங்களில் கவனமாயிருங்கள், அதுவே வார்த்தையாக வெளிப்படுகிறது. வார்த்தையில் கவனமாயிருங்கள், அதுவே செயலாக உருவாகிறது. செயல்களில் கவனமாயிருங்கள், அதுவே பழக்கமாக மாறுகிறது. பழக்கங்களில் கவனமாயிருங்கள், அதுவே ஒழுக்கமாக உயர் அடைகிறது. நல்ல எண்ணங்களுடன் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படுகின்ற போது ஏதேன் தோட்டம் வாழ்வளிக்கிறது. நம் உள்ளத்தை நல்ல எண்ணங்களால் நிரப்பி புது வாழ்வு பெற இக்கல்வாரி பணியில் இணைவோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். உள்ளத்தில் இருந்து வருபவைதான் நமது வாழ்வை நிர்ணயம் செய்கிறது. உள்ளம் எப்படியோ அப்படித்தான் நமது செயல்பாடுகளும். இதைத்தான் இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. நல்லது செய்வதும் நல்லது சிந்திப்பதும் நல்லதை சொல்வதும் இவை அனைத்தும் நாம் நமது உள்ளம் எப்படியோ அப்படித்தான் அமையும். நல்லவை செய்வதற்கு நல்லவை சொல்வதற்கு நல்லவை நினைப்பதற்கு அச்சாரமான இந்த நற்கருணை பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறார். இந்த நற்கருணை நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, நமது வாழ்வை புடம் போடக்கூடியது, நமது வாழ்வு எதை செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க தூண்டுவது. எனவேதான் நான் அடையாளமாக நாம் இங்கே நற்கருணையை வைத்திருக்கிறான். இதை எவன் ஒருவன் உள்வாங்குகிறானோ, தன் உள்ளத்தில் ஏந்துகிறானோ, அவனுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் நல்லவையாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே நல்லவர்களாக வாழ வேண்டுமா, நல்லவற்றை சிந்திக்க வேண்டுமா, நல்லவற்றை சொல்ல வேண்டுமா, நற்கருணை நாதர் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ள நாம் அவரை அனுமதிப்போம். அவரோடு வாழ்வோம், அவரோடு பலியாகுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இந்த குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் தன் உயிர் மூச்சை ஊதி மனிதருக்கு அவர் படைத்த படைப்புகளை ஆண்டு அனுபவிக்க ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்து ஒரு தேர்வும் வைத்தார். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாததால் வந்த விளைவை விளக்கி கூறும் தொடக்க நூல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்திருக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடு பனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவே வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. என் உயிரே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு. காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பி இருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டார். அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கு திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 14 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து
வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயது என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்தில் இருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு மனிதரை தீட்டுப்படுத்தக்கூடியது எது என்றும், அந்த தீட்டிலிருந்து, அந்த மாசிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகின்றார். எல்லாருமே ரொம்ப அழகாக ஸ்டைலா ஆடை அணிந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த ஆடை எவ்வாறு கரைபடும் என்பது பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். தேவையில்லாத மாசுக்கள், அழுக்குகள் இவை அனைத்தும் நம்முடைய ஆடையில் படுகின்ற பொழுது அவை கரைப்பட்டு விடுகின்றன. அந்த கரையை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் சலவை தூளையோ அல்லது சோப்பினையோ பயன்படுத்தி நன்றாக துவைக்கும் பொழுது அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அனைத்து மாசுக்களும் அந்த ஆடையை விட்டு நீங்கி விடுகின்றன. இதேபோல்தான் நமது உடலிலும் ஏற்படக்கூடிய அழுக்குகள், மாசுகள் அனைத்தும் நீங்க வேண்டுமென்றால் நாம் சோப்பு அல்லது ஷாம்பு போன்றவற்றை பயன்படுத்தி குளிக்கின்ற பொழுது அவை அனைத்தும் நமது உடலில் இருந்து நீங்கி விடுகின்றன. இதை போலவே நம்முடைய ஆன்மாவும் கரைபடும். ஆன்மா எவ்வாறு கரைபடும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒருவருடைய ஆன்மாவானது அவருடைய உள்ளத்தில் இருந்து வெளிவரக்கூடிய தீய எண்ணங்களால் கரைபடுகின்றது என்பதை நமக்கு கூறுகின்றார். இந்த தீய எண்ணங்கள் நமது உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவை கரையோடு தான் இருக்கும். இந்த கரை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஒரு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு துணியில் இருந்தும் நமது உடலில் இருந்தும் இந்த அழுக்குகள் நம்மை விட்டு நீங்க நாம் சோப்பினை பயன்படுத்துகின்றோமோ, அதே போல் நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், தீட்டானவை அனைத்தையும் நம்முடைய ஆன்மாவில் இருந்து நாம் விலக்கிவிட வேண்டும் என்றால் நாமும் ஒரு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மருந்து எது என்பதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தினை கடவுள் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் படைத்திருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த மரத்தின் இருந்துதான் அந்த மருந்தானது எடுக்கப்படுகின்றது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான ஒரு மரமும் அதோடு இணைந்து வாழ்வின் மரமும் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நன்மை தீமை அறிவதற்கான அந்த மரத்திலிருந்து கனியை ஆதாம் ஏவாள் பறித்து உண்டதை நாம் அறிந்திருப்போம். அதேபோல் அந்த பழத்தின் கனியை அவர்கள் பறித்து உண்டதால்
சாவானது இந்த உலகத்திற்கு வந்தது. நமது ஆன்மா கரைபடிந்து விட்டது. ஆனால் அந்த கரையை போக்க வேண்டும் என்றால் வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை நாம் பறித்து உண்ண வேண்டும். அந்த வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தின் கனி எங்கே கிடைக்கும் என்றால், உங்க யாருக்காவது தெரியுமா எங்கே கிடைக்கும்ட்டு? ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாமா? அவ்வாறாக இல்லாவிட்டால் மிகப்பெரிய மால் இல்லை பெரிய ஹோட்டல்ஸ் இது மாதிரி இடத்துலலாம் கிடைக்குமா அந்த வாழ்வின் கனி? அது கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஒவ்வொரு ஆலயத்திலும், குறிப்பாக திருப்பலியின் பொழுதுதான் நமக்கு அந்த கனியானது கிடைக்கும். இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்வின் மரமானது தோட்டத்தின் நடுவில் இருந்தது. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது 2 கல்வர்களுக்கு நடுவே தொங்கினார். இயேசு சிலுவையின் தொங்கும் பொழுது அந்த கனியானது சிலுவை மரத்தில் இருந்தது. அன்னை மரியாவின் வயிற்றில் உருவான புனிதமான கனி. அந்த கனி அந்த மரத்தில் இருந்து நம் ஒவ்வொருவருக்கும் நற்கருணை வடிவில் வழங்கப்படுகின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் இந்த நற்கருணையை உட்கொள்கின்றோமோ அப்பொழுது நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த பாவக்கரைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும். எனவே அன்பார்ந்த இறைமக்களே, நாம் இயன்ற வரை தினம்தோறும் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை என்ற அந்த கனியை உட்கொண்டால் நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவக்கரைகள் அனைத்தும் நீங்கி எந்த சலவைக்காரரும் விழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென்று ஒளி வீசிய இயேசுவினுடைய ஆடையை போல் நமது ஆன்மாவும் ஒளி வீசும் என்பதை உணர்ந்தவர்களாக தொடரும் இந்த கல்வாரி பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவுக்குள் பிரியமான எனது அருமை பங்கு மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி விருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற நாம் இந்த விருந்தே நமக்கு ஆன்மீக மருந்து என்பதை உணர்ந்து இந்த விருந்திலே பங்கு பெறுவதால் நமது உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு அதற்கான வரங்களையெல்லாம் நம் வானக தந்தையிடம் இப்பொழுது எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மதவாதத்தை முன்னிறுத்தாமல் மனித நேயமிக்க சமத்துவ ஆட்சியை நடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உண்மை என்னும் வார்த்தை உமக்கு அர்ப்பணமாக்கிய இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உம் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நன்மை தீமைகள் உய்த்துணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய இறைவா, நீர் படைத்த நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இயற்கை அனைத்தையும் நாங்கள் எங்கள் நண்பர்களாய் நினைத்து தீமை விளைவிக்கும் மாசுபாட்டை உருவாக்காமல் தூய்மையாக பேணி காக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். நாளைய சமுதாயத்தின் முதுகெலும்பாகவும் தூண்களாகவும் வளரும் இளையோர்கள், சிறார்கள் அனைவரும் ஊடகங்களில் ஊடுருவி மாய உலகில் வாழாமல் உண்மை வாழ்வில் யதார்த்தவாதிகளாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். காண்பவரே எம் இறைவா, உமது மதிப்பீடுகளை காட்சிப்படுத்தி மக்களை இறையாண்மையோடு வழிநடத்தும் மாதா தொலைக்காட்சி குழுவினரை ஆசீர்வதியும். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல வெளிப்பாடு, நல்ல சுகம் பெற்று இறை ஒளி பரவ உழைக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நலமளிப்பவரே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் வயலூர் பங்கு மக்களையும்
அவர்களை ஞான வழியில் வழிநடத்தும் பங்கு தந்தையர்களையும் அருள் கன்னியர்களையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் நல்லெண்ணங்களால் புத்துயிர் பெற்று புது சமுதாயம் படைக்க அருள் ஆசியையும் பொருள் ஆசியையும் பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் தனி தேவைகளையும் இறைவன் பாதம் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நலன்களின் ஊற்றான நல்ல தகப்பனே, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் நம்பிக்கையோடு எம் தேவைகளை உம் பாதம் வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஏறெடுத்து பார்த்து இன்னும் எவையெல்லாம் எங்கள் நல்வாழ்வுக்கு தேவையோ அவற்றையும் கொடுத்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே, என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே, என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே, என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே. விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவா, கண்ணின் மணியாய் காக்கும் தலைவா, விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவா, கண்ணின் மணியாய் காக்கும் தலைவா, உமக்காய் உலகில் என்றும் வாழ்வேனே, உம் பணியை செய்து நானும் மகிழ்வேனே, உமக்காய் உலகில் என்றும் வாழ்வேனே, உம் பணியை செய்து நானும் மகிழ்வேனே. அப்பத்திலும் ரசத்தினிலும் அன்பின் கொடையானாய் ஆண்டவரே என் தேவனே, உம்மை வணங்கிடுவே. அப்பத்திலும் ரசத்தினிலும் அன்பின் கொடையானாய் ஆண்டவரே என் தேவனே, உம்மை வணங்கிடுவேன். நேற்றும் இன்றும் என்றும் எம்மை காப்பவரே, எம் வாழ்வில் நாளும் நீயே துணையாய் வருவீரே. நேற்றும் இன்றும் என்றும் என்னை காப்பவரே, என் வாழ்வில் நாளும் நீயே துணையாய் வருவீரே. நன்றி காணிக்கையேற்றிடுவாய், என் நன்றி காணிக்கையேற்றிடுவாய், நன்றி காணிக்கையேற்றிடுவாய், என் நன்றி காணிக்கையேற்றிடுவாய். என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே, என்னை உமக்கு அர்ப்பணித்தேனே. என் அன்பிற்கு நீயவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நிர்மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது நிலையான
உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு கொடுக்கும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் உள்ளம் தூய்மை பெற தன் உடலை நமக்கு ஆன்ம விருந்தாக தருகிறார். இவர் கொடுக்கும் இந்த தெய்வீக விருந்திலே பங்கு பெற வந்துள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாணி நின்று இறங்கி வந்த உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். வருக 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 வானின் திருவுணவே, எமை வாழ வைக்கும் என்றும் இன்ப திருவிருந்தே. வருக 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 வானின் திருவுணவே, எம்மை வாழ வைக்கும் என்றும் இன்ப திருவிருந்தே. உன்னில் நான் என்றும் வாழ
உயிர் மூச்சாய் உன்னில் நான் கலந்திட உன்னில் நான் என்று வாழ உயிர் மூச்சாய் உன்னில் நான் கலந்திட வருவாய் என்னில் வருவாய் அருள் வரங்களை தினமும் தருவாய் அழியா உணவே வாருமே அகமெங்கும் உறைந்திட வாருமே உயிராய் என்னில் வாருமே என்றும் நிலைத்திட வாருமே வருக 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 வானில் திருவுணவே எம்மை வாழ வைக்கும் என்றும் இன்பத் திருவிருந்தே இருள் நீக்கும் ஒளியாக என் வாழ்வில் வர வேண்டும் கனி கொடுக்கும் செடியாக உன்னில் நான் இணைந்திட வேண்டும் இருள் நீக்கும் ஒளியாக என் வாழ்வில் வர வேண்டும் கனி கொடுக்கும் செடியாக உன்னில் நான் இணைந்திட வேண்டும் அழியா உன் வார்த்தைகள் என் வாழ்வின் ஆதாரமே அனைத்திலும் உன் கரமே என்னை தாங்கும் நங்கூரமே உயிராய் வா உணவாய் வா என்னில் என்று வாழ்ந்திடவா உயிராய் வா உணவாய் வா என்னில் என்று வாழ்ந்திடவா அழியா உணவே வாருமே அகமெங்கும் உறைந்திட வாருமே உயிராய் என்னில் வாருமே என்றும் நிலைத்திட வாருமே வருக 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 வானின் திருவுணவே எம்மை வாழ வைக்கும் என்றும் இன்பத் திருவிருந்தே மன்றாடுவோம். இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானி, அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி தமது ஆசியை நிறைவாக பொழிவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அமலவுத்தவர் தாய்மரியே, அமலவுத்தவர் தாய்மரியே, உம்மை தேடி ஓடி வந்தோம் எம்மை ஏற்பாய் அருள் மரியே. உம்மை தேடி ஓடி வந்தோம் எம்மை ஏற்பாய் அருள் மரியே. அமல உத்தவர் தாய்மரியே, அமல உத்தவர் தாய்மரியே. வேலை நகர் கொண்ட ஆரோக்கிய தாயே, ஏழு துறை நீங்கும் பணிமயம் நீயே. வேலை நகர் கொண்ட ஆரோக்கிய தாயே, ஏழு துறை நீங்கும் பணிமயம் நீயே. தினமும் ஜெபிக்கின்ற ஜெபமாலை மரியே,
உந்தன் பாதம் தேடி வந்தோம். தினமும் ஜெபிக்கின்ற ஜெபமாலை மரியே, உந்தன் பாதம் தேடி வந்தோம். அமல உற்பவ தாய் மரி நீயே, அமல உற்பவ தாய் மரி நீயே.